சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. குருவாழ்க குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. இன்னைக்கு அருமையான ஒரு அமர்வு. நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. சிவா. திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்வினை சிறப்புற ஏற்பாடு செய்து தந்திருக்கிற ஈசன் குழுமம், திருவாசக சிந்தனை, வேலுண்டு வினையில்லை குழுமம் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனாய் அமைந்திருக்கிற எம்பெருமானினுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். நமக்கு ஞான கல்வியை தந்தருளிய மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும், உண்மை விளக்கம் என்கிற நூலினை நமக்கு தந்தருளிய மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும், இந்த நூலுக்கு உரை செய்த ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற, பின்னர் வருகை தர இருக்கிற, யூடியூபிலே பார்க்க இருக்கிற அனைத்து அடியார் பக்தம் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். நாம் இதுவரை உண்மை விளக்கம் என்கிற நூலிலே 31 தத்துவங்களை பார்த்திருக்கிறோம். முதல் 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன என்று சொன்னோம். அடுத்ததாக 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன என்றும் பார்த்தோம். இவை முதல்ல 5 பூதங்கள், அதற்கு காரணமாக இருக்கிற தன்மாத்திரைகள் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, ஆக 4 5 20, கூடவே அந்தக்கரணங்கள் 4 24. இவை ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்பட்டன. அடுத்ததாக வித்யா தத்துவங்கள் 7ன்னு சொன்னோம். காலம், நியதி, கலை, வித்தை,
அராகம், புருடன், மாயை இந்த 7ம் வித்யா தத்துவங்கள் என்று சொன்னோம். ஆக மொத்தத்துல 31 தத்துவங்களை பார்த்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற தத்துவங்களின் எண்ணிக்கை 5. இவற்றிற்கு சிவ தத்துவங்கள் என்று பெயர். அந்த தத்துவங்கள் 5ன்னு சொன்னோம். சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை இந்த 5 தான் சிவ தத்துவங்கள்னு சொல்றோம். சிவத்துக்கு பதிலா நாதம் என்று சொல்லுவார்கள், சக்திக்கு பதிலா விந்து என்று சொல்லுவார்கள். எனவே இந்த 5ஐயும் நாதம், விந்து, சதாசிவத்துக்கு பதிலா சாதாக்கியம் சொல்லுவாங்க. அப்ப சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்று 5ஆக சொல்லுவார்கள். இந்த 5ற்கும் சிவ தத்துவம் என்று பெயர். ஏன் இதற்கு சிவதத்துவம் என்று பெயர் வந்தது என்று கேட்டால், சிவபெருமானே நேரடியாக சுத்தமாயிலிருந்து தொழிற்படுத்துவதனாலே இந்த 5 தத்துவங்களுக்கும் சிவ தத்துவங்கள் என்று பெயர். நாம முன்னரே பார்த்தோம், ஆன்ம தத்துவங்களை பார்த்துக்கிறவர், அதை செய்விக்கிறவர் ஸ்ரீகண்ட ருத்ரர்னு பார்த்தோம். அதே போல வித்யா தத்துவத்தை கண்காணிக்கிறவர் அல்லது அதை தோற்றுவித்து ஒடுக்குபவர் அனந்த தேவர் என்பவர் பார்த்தோம். ஆனா சிவ தத்துவத்துல சிவபெருமான் நேரடியாகவே இந்த 5 தத்துவங்களையும் தோற்றி ஒடுக்குகிறார். அதனாலதான் இதற்கு சிவ தத்துவம் என்று பெயர். இப்போ இந்த சிவ தத்துவங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன அப்படின்னு அறிவதற்கு முன்னாடி அதற்கு காரணம் என்ன? பொதுவா ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அதற்குன்னு ஒரு ஆதாரம் வேணும். அந்த நெருப்பு தானே எரியாது. அதுக்கு ஒரு குச்சி அல்லது ஏதாவது ஒரு மண்ணெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால்தான் எரியும். அதை போலவே இதற்கு ஆதாரம் சிவபெருமான் தன்னுடைய செயலை, சிவபெருமானினுடைய சக்தியானது தன்னுடைய செயலை நேரடியாக செய்யாது. அதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும். அந்த ஆதாரமாக என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமாயை இருக்கிறது. முன்னாடியே பார்த்தோம், மாயையில சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயைன்னு பார்த்தோம். அந்த சுத்த மாயையில ஆணவ கலப்பு முழுவதும் இருக்கவே இருக்காது. ஆணவ கலப்பு இல்லாத மாயையை தான் நம்ம சுத்த மாயைன்னு சொல்றோம். அப்ப சிவபெருமான் சுத்த மாயையை ஆதாரமாக கொண்டு நேரடியாக இந்த 5 தத்துவங்களையும் செயல்படுத்துகிறார். நம்ம நினைக்கலாம், அப்ப ஏன் இவர் அசுத்த மாயையில இருக்க மாட்டாரா? பெருமான் அசுத்த மாயையில இருப்பார்னு நம்ம நினைக்கிறதே தவறு. காரணம் என்னன்னா, அசுத்த மாயை ஆணவ மலத்தோ கலப்போடு இருக்கும். அப்ப அவர் அசுத்த மாயைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், ஆணவ மலம் முழுமையாக இல்லாமல் போகும். அப்படி ஆணவ மலம் முழுமையாக இல்லாம போச்சா உயிர்களுக்கு அனுபவம் இல்லாமல் போய்விடும். சுக துக்கம்ங்கிற அனுபவம் இருக்காது. அப்ப உயிர்களுக்கு ரொம்ப நல்லதா போயிடும். அப்ப சுக துக்க அனுபவம் இல்லாம போயிருங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு, இங்க அசுத்த மாயைக்கு தொழில் படுத்தல. அவர்கிட்ட அதிகாரம் பெற்று அனந்த தேவர்கிட்ட நீ அதை பார்த்து சொல்லியிருக்கார். எனவே அசுத்த மாயைக்கு வாராமல் சுத்த மாயையிலே இருந்து சிவபெருமான் நேரடியாக இந்த சிவ தத்துவங்களை ஆளுகிறார். அடுத்தது இதுல ஏற்படுற தோற்றம் எப்படின்னு சொன்னா, போன முறையில நம்ம பரிமாண முறையில் தோன்றுகிறதுன்னு சொன்னோம். பரிமாண முறையில் தோன்றுகிறதுன்னா ஒன்றிலிருந்து இன்னொன்று வரும். இப்ப உதாரணமா கலைங்கிற தத்துவம் இருக்கு, அதுல இருந்து வித்தை வரும், வித்தையிலிருந்து அராகம் வரும். இது பரிணாம முறை. இந்த வித்தை மீண்டும் கலையாகாது, அதே போல அராகம் மீண்டும் வித்தையாகாது. எனவே மீண்டும் பழைய நிலையை அடையாமல் இருந்தால் அதற்கு பரிணாம வளர்ச்சி என்று பெயர். அதே போல இங்க சுத்த தத்துவத்துல, அதாவது சிவ தத்துவத்துல என்ன நடக்குதுன்னா விருத்தி அப்படிங்கிறதுல தோற்றப்படுகிறது.
அது என்ன விருத்தி அப்படின்னு கேட்டா, சுருங்கி இருக்கிறது விரிவடையும் தன்மை. நம்ம கொடை இருக்கு, அலுவலக பையில வச்சு மடிச்சு எடுத்துன்னு போறோம். திடீர்னு மழை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை விரிச்சுக்கிறோம். இது விருத்தின்னு சொல்றோம். அந்த விருத்தியானது மீண்டும் பழைய நிலையை அடையும். சப்போஸ் மழை நின்றுடுச்சுன்னு வச்சுங்களேன், திரும்பி பழைய சுருக்கி வச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிதா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு பெரிய சர்க்கஸ் கூடாரம் இருக்கும். அந்த கூடாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம நினைப்போம் இது எப்படி எடுத்து வந்திருப்பாங்க. அதை சுருக்கி 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 ஒரு சின்னதா ஒரு லாரி அளவுல ஏத்துற அளவுக்கு சுருக்கி எடுத்து வந்துருவாங்க. அவ்வாறு சுருக்கி இருந்ததுன்னா அதை பின்னர் விரிவடையும், அதை துணியா மாறும், அல்லது சுருங்கி சுருக்கமான துணியாக மாறும், கூடாரமாகவும் மாறும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேரு தான் விருத்தி என்று பெயர். இப்போ ஏன் விருத்தின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஒரு சுத்தமாயில சிவபெருமான் என்ன பண்றாரு, சுத்தமாயினுடைய ஒரு பகுதியை தன்னுடைய ஞான சக்தியால் பார்க்கிறார். அப்படி ஞான சக்தியால பார்த்த உடனே சுத்தமாயினுடைய ஒரு பகுதி விரிந்து சிவமாக மாறுகிறது. அப்ப சிவம்ங்கிறது தோற்றம் தெரிகிறது. எனவே சுத்தமாயினுடைய ஒரு பகுதி விரிவடைந்து சிவமாக மாறுகிறது. எனவே இது சிவம் தத்துவம். அடுத்தது அதே போல சிவத்தினுடைய ஒரு பகுதியை தன்னுடைய கிரியாசக்தியால் நோக்குகிறார். கிரியாசக்தியால நோக்கி மனத்துல நினைச்ச உடனே அங்க சக்தி தத்துவம் தோன்றுகிறது. அப்ப ஞான சக்தியினாலே தோன்றுவது சிவம், கிரியாசக்தியினால தோன்றுவது சக்தி. அடுத்தது அப்புறமா அந்த பகுதியை ரெண்டு நிலையாலே, அதாவது கிரியாசக்தி ஞான சக்தி ஆகிய இரண்டு சக்திகளாலும் நோக்கினால் இரண்டும் சமமாக ஒரு பகுதி விரிவடைகிறது. அந்த பகுதியில கிரியாசக்தியும் ஞான சக்தியும் சமமாக இருக்கும். அந்த பகுதிக்கு சாதாக்கியம் அல்லது சதாசிவம் என்று பெயர். இப்ப நான் இரண்டு சக்திகளை சொல்லி இருக்கிறேன். ஒன்னு ஞான சக்தி, இன்னொன்னு கிரியாசக்தி. ஞான சக்தி மட்டும் தனியா இருந்ததுன்னா அது சிவம், கிரியாசக்தி மட்டும் தனியா இருந்ததுன்னா அது சக்தி. ரெண்டும் சமமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் சதாசிவம்னு பேரு. அடுத்தது கிரியாசக்தி சில இடங்கள்ல அதிகமா இருக்கும், ஞான சக்தி குறைவா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த தத்துவம் ஈஸ்வர தத்துவம் என்று சொல்றது. அந்த தத்துவத்துக்கு ஈஸ்வர தத்துவம்னு பேர். அதுல பாத்தீங்கன்னா கிரியாசக்தி அதிகமா இருக்கும், ஞான சக்தி குறைவா இருக்கும். அடுத்தது ஞான சக்தி அதிகமா இருந்ததுன்னா அதை சுத்த வித்தைன்னு சொல்றோம். ஞான சக்தி அதிகமாகவும் கிரியாசக்தி குறைவாகவும் இருந்தால் அந்த பகுதிக்கு சுத்த வித்தைன்னு பேர். எனவே ஒன்றுக்குள் ஒன்றாக சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்பவை விரிவடைகின்றன. நாம நினைக்கலாம் உயிருக்கு 3 சக்தி சொன்னோம். ஒன்னு ஞான சக்தி, இன்னொன்னு கிரியாசக்தி, இன்னொன்னு இச்சாசக்தி. ஆனா இங்க சொல்லும் போது இச்சாசக்தி எங்கேயுமே வரலையே, என்னாச்சுங்க ஐயா அது அப்படிங்கிற கேள்விக்கு பதில், சிவபெருமானினுடைய இச்சை எப்போதும் ஒரே தன்மையாக இருக்கும். அவருக்கு விருப்பம் ஒரே விருப்பம் தான். என்ன விருப்பம்? இந்த உயிர்கள் எல்லாம் ஈடேற வேண்டும், இவங்க எல்லாம் முக்தி நிலையை அடைய வேண்டும், நமது திருவடிகளை சேர வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை தவிர சிவபெருமானுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஏன்னா அவர் வேண்டுதல் வேண்டாமையிலான். அதனாலதான் இச்சாசக்தி இந்த சிவ தத்துவங்கள்ல எங்கேயுமே வரல. இப்ப பாருங்களேன்,
இப்ப இரண்டே இரண்டு சக்திகள் 5ஆக பிரிக்கின்றன. ஒண்ணு தனித்தனியா, அதான் ஞான சக்தி சிவமாகவும் கிரியா சக்தி சக்தியாகவும் செயல்படுகிறது. இப்ப ரெண்டும் சமமா, அதான் சதாசிவம் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது ஈஸ்வரம் அப்படிங்கிறதுல அதுல மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். கிரியா சக்தி அதிகமா இருக்கும், சுத்த வித்தையில ஞான சக்தி அதிகமா இருக்கும். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நாம வித்யா தத்துவத்துல ஒரு வித்தை வருகிறது, அதனால தான் அதுக்கு வித்தியாசம் ஏற்படுத்தணும். வித்தைக்கும் சுத்த வித்தைக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறதுக்காக தான் இங்க சுத்தம்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து இருக்கிறாங்க. இது சுத்த வித்தை, இது சுத்தமாயில் தோன்றுவது. அது வித்தை, அது வித்யா தத்துவம், இது சிவ தத்துவம். எனவேதான் இதுக்கு என்ன பண்றாங்க, சுத்த வித்தை என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து இப்ப ஒரு ஒன்றிலிருந்து இரண்டாக பிரிகிறது அப்படிங்கிறத ஆரம்ப காலத்திலிருந்து மிக நுட்பமாக நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்ப உதாரணமா நெருப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல சூடும் இருக்குது, ஒளியும் இருக்குது. சூடு இல்லாமல் ஒளி மட்டுமோ அல்லது ஒளி இல்லாமல் சூடு மட்டுமோ இருக்காது. அதுதான் நெருப்பு. அதற்கு தான் நம்ம ஆதாரம் ஒன்று உண்டு அப்படின்னு முன்னாடி வேணும்னு சொல்லியிருந்தோம். அதே போல சிவம்னு எடுத்துக்கிட்டால், சிவபெருமான்னு எடுத்துக்கிட்டா அதற்கு உள்ளே சக்தி அடங்கி இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, சக்திங்கிறது இப்ப உமையம்மைன்னு நாம ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் சக்தி என்பது சிவபெருமானுடைய பவர் அப்படி வச்சுக்கிறோம். உதாரணமா நாம காலை மடக்குகிறோம், கையை தூக்குறோம். கையை தூக்கும் போது எது நம்மை தூக்க முயற்சிக்கிறதுன்னு கேட்டா நம்ம ஆன்மா முயற்சி பண்ணும். ஆனா ஆன்மா தூக்காது. கையை தூக்குறதுன்னு சொன்னா நம்ம உடம்பில் உள்ள சக்தி தூக்குகிறது. அதை செய்விப்பது ஆன்மா. அதை போலத்தான் சிவத்துக்குள்ளால சக்தி அடங்கி இருக்கிறது. அது சிவனினுடைய பவர். எப்படி ஒரு கையை தூக்கிறதுக்கு ஒரு ஆன்மா செயல்படணுமோ, அதே ஆன்மா இருக்கிறதோ, அதே போல சக்தி செயல்பட வேண்டுமானால் சிவம் இருக்கிறது. அப்ப சிவத்துக்குள்ளால சக்தி அடங்கி இருக்கிறது. அடுத்தது, இந்த கையை தூக்கும் பொழுது நம்ம ஆன்மா ஏதாவது இயங்குகிறதானா இயங்கல, அது அமைதியாக இருக்கிறது. அது செய்யன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கும் இருக்கு. கை மட்டும்தான் இயங்குகிறது. இதற்கு சக்தி தேவைப்படுகிறது. அதே போலத்தான் சிவபெருமானிடத்திலும் சக்தி இயக்கத்தில் இருக்கிறது. சிவபெருமான் இயக்கமற்று இருக்கிறார். அதாவது நம்ம வழக்கத்துல சொல்லும் போது கூட நான் செவனேன்னு இருந்தேன்னு சொல்லுவாங்க. சிவம் அமைதியாக இருக்கும், சக்தி இயக்கத்தில் இருக்கும். ஆக சக்தி என்பது உமை என்று நம்ம சொல்லி இருந்தாலும் கூட சக்தியே சிவத்திற்குள் அடங்கி இருக்கிறது. அதான் சிவசக்தி. ஆக சிவபெருமானுடைய சக்தி தான் இவ்வாறு சிவமாகவும் சக்தியாகவும் சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்கிற 5 பகுதியாகவும் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும். இத சேக்கிழார் பெருமான் தன்னுடைய முதல் பகுதியில சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இது நடராச திருமேனியை பார்த்து சேக்கிழார் எழுதியது. அதை எடுத்த உடனே சொல்லிட்டார், உலகமாம்னா உலகத்திலே இருக்கிற உயிர்கள் அனைத்தும் உணர்தற்கும் அரிது, ஓதுதற்கும் அரிது. அப்படிப்பட்டவரை இவர் என்ன பண்றார்? நில உலாவிய நீர்மலி வேணியன் அப்படின்னு சொல்லி நிலவை தன்னுடைய தலையிலே தூக்கி வைத்திருப்பவன், அதே போல கங்கை ஆற்றை தூக்கி வைத்திருப்பவன். ஆக நாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவனான அவன் சிவபெருமான் தானே அவரிடத்திலே போய் சேர்ந்தாரை அவர் தூக்கி வைத்திருப்பார். ஆக அவரே பார்த்து ஒருவரை தூக்கினால்தான்
ஒருவர் உய்வு பெற முடியும் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். கடைசி அந்த நுட்பத்தை சொன்னோம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிலம்பு என்பது சக்தியினுடைய தூக்கிய கால். இது அணியப்பட்டுள்ள அணிகலன். ஊன்றிய காலில் பார்த்தீங்கன்னா சிலம்பு இருக்காது, கடல் வீரக்கடல் இருக்கும். தூக்கிய காலிலே குஞ்சித பாதம் என்று சொல்லப்படுகிற தூக்கிய திருவடியில இருப்பது சிலம்பு. ஆக மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னா அந்த ஆடக்கூடிய சிலம்பிலே இருந்துதான் ஓசை வரும். நிலையாக இருக்கிற கடல்ல ஓசை வராது. அதாலதான் அருள் பாலிக்கிறது சக்தி. அதனால தான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சேக்கிழார் சொன்னார் என்கிற நுட்பம் இங்கே சிந்திக்கத்தக்கது. அப்ப நம்ம சிவத்தை கும்பிட்டு பலன் இல்லையா என்று கேட்டால் நம்ம இன்னொன்றையும் யோசிக்க வேண்டும். இந்த ஊன்றிய திருவடியை தூக்கிவிட்டால் இது ஆட முடியாது. ஊன்றிய திருவடி நிலையாக இருந்து ஆழ ஊன்றி இருந்தால்தான் தூக்கிய திருவடி அருளை கொடுக்க முடியும். எனவே சிவம் ஆதாரமாக இருக்கிறது, சக்தி செயல்படுகிறது, சிவம் ஆதாரமாக அமைதியாக இருக்கிறது. அவருடைய முன்னிலையில அதை சந்நிதி மாத்திரையால் என்று சொல்லுவார்கள். ஆக சிவபெருமானினுடைய சந்நிதி மாத்திரையினாலே சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலேதான் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை என்று கூறுகிறார். அப்ப சிவபெருமான் சந்நிதி முறையில மற்ற அனைத்தையும் இயக்குவிக்கிறார், இயங்க செய்கிறார். சக்தியானது இயங்குகிறது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வருவோம். சிவம் இது அருவமானது. சிவம்ங்கிறதும் சக்திங்கிற ரெண்டு தத்துவமும் அருவ தத்துவம், அருவத்திருமேனிகள். இந்த சதாசிவம் இருக்கு பாருங்க, அது அருவுருவ திருமேனி. ஈஸ்வரமும் சுத்த வித்தையும் உருவ திருமேனி. இப்ப அருவுருவ திருமேனி சதாசிவம் அப்படின்னா இரண்டும் சமமாக இருக்கும் நிலை. அத சதாசிவம்னு சொன்னோம், சாதாக்கியம்னு சொன்னோம். இரண்டும் சமமாக இருக்கும். சிவமும் சக்தியும் சமமாக செயல்படக்கூடியது எதுவோ அதுவே சாதாக்கியம். இதுதான் சிவலிங்க வடிவம். திருக்கோயில்கள்ல சிவலிங்க வடிவம் அத போகலிங்கம் என்று சொல்கிறோம். அது உயிர்களுக்கு போகத்தை வழங்குகிறது. அதனாலேதான் மூலவராக எல்லா சிவாலயங்களிலும் சிவலிங்கம் வைக்கப்பட்டுள்ளது. அதுல கீழே ஆவுடையார் இருக்கும், மேல பானம் இருக்கும், வளைவான பகுதி இருக்கும். இந்த ஆவுடையார் பானம் ஆகியவை நான் முன்னரே சொன்ன மாதிரி ஆவுடையார் சக்தியாகவும் பானம் சிவலிங்கமாகவும் இருக்கிறது, சிவமாகவும் இருக்கிறது. இந்த இரண்டும் சமமான நிலையில் இருப்பதனால தான் சிவலிங்கம் அருளை தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அம்மையினுடைய கோயில்கள்ல திருக்கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அதனுடைய கோஷ்டமூத்தத்துல 3 இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய 3 இருக்கும். அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த போக சிவத்துல சாதாக்கியம் அல்லது சதாசிவம்னு சொன்னோம். அதுல அந்த சிவலிங்க வடிவம் எப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஐயாவும் நம்ம இலங்கை ஜெயராஜ் ஐயா சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பீடம் இருக்கு, கீழே இருக்கிற ஆவுடையார் இருக்கு, மேல பானம் இருக்கு. அது எப்படி செய்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பானம் செய்வார்கள். அதுக்கு கீழே எண்கோண வடிவத்துல அதை செதுக்குவாங்க. பானத்தினுடைய அடிப்பகுதி எண்கோணத்துல இருக்கும். அதனுடைய இன்னும் கீழே அடிப்பகுதி சதுர வடிவத்தில் இருக்குமா. இப்போ நாம நினைச்ச மாதிரி முதல்ல ஆவுடையார் செஞ்சுட்டு அப்புறம் பானத்தை செதுக்குவாங்கன்னு நான் நினைச்சிருந்தோம். ஆனா உண்மை எப்படின்னா, அந்த ஆவுடையார அந்த வட்டப்பகுதியை மேலிருந்து பானத்திலிருந்து இறக்குவார்கள்.
அப்படி இறக்கும் போது மிக சர்வ ஜாக்கிரதையா இறக்கணும். ஏன்னு கேட்டா கீழே எண்கோண வடிவம் இருக்கு, கீழே சதுருவ வடிவம் இருக்கு. லேசா பட்டா கூட அந்த பானமோ அல்லது பீடமோ அதை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அவ்வளவு பெரிய ஆவுடையார அது மேலிருந்து இறக்கி கீழே கொண்டு வந்து வைப்பார்கள். அப்படின்னா நம்ம ராஜராஜ சோழன் வைத்திருக்கிற பெருவுடையாரை பார்த்தோம்னா அது எப்படி செஞ்சிருப்பாங்க, எப்படி கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு பெரிய அந்த இப்பயாவது கிரேன் போன்ற மிக மின்தூக்கிகள் இருக்கின்றன. ஆனா அந்த நாள்ல அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனாலும் கூட சிவலிங்கம் அவ்வளவு பெரிய லிங்கத்தை எப்படி அதை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு வியப்பு மேலிடுகிறது. அதை நான் கேட்ட உடனே வியந்து போனேன். ஐயா சொன்ன உடனே அப்படியா செய்திருப்பார்கள். நான் நினைச்சிருந்தேன் சாதாரணமா ஆனா இப்ப எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. முன்னாடி அது மாதிரி செய்து இருந்திருக்கிறார்கள். அதோட மட்டும் இல்லாம அந்த சிவலிங்கத்துல யார் செய்விக்கிறார்களோ, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதற்குரிய தொகையை கொடுத்து செய்விக்கிறார்களோ அவர்கள் விரதம் இருக்க வேண்டுமா, செய்கிறவர்களும் விரதம் இருக்க வேண்டுமா. அப்பதான் சிவலிங்கம் செய்வார்களாம், செய்ய முடியுமா. அதை நினைச்சு பார்க்கும்போது பாருங்க எந்த அளவுக்கு நம்ம நுட்பமாக இதை உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். எனவே சிவலிங்கமானது அந்த போக வடிவத்தை தருகிறது, நாம் வழிபடுகிறோம். அவ்வாறு வழிபடுவதற்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். அப்புறம் அந்த சிவம்ங்கிறத நாம அடையாள குறியாக ஒரு கோடாக வரைகிறோம், சக்தியை ஒரு வட்டமாக வடிகிறோம். அதனால தான் இந்த காலத்திலும் கூட இரண்டும் சேர்த்துதான் சிவ சக்தி அப்படிங்கிறத நாதம் விந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப நாம போடுகிற விநாயகர் சுழியில பிள்ளையார் சுழியில அந்த இரண்டும் இணைந்திருக்கிறது. இதிலிருந்து தான் உலகம். அதனாலதான் பிள்ளையார் சுழியை போட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குகிறோம். அதனாலதான் அருணகிரியார் சொல்லுவார், நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு சொல்லுவார். அப்ப நாத விந்து கலாதி நமோ நமோனா நாதத்தையும் விந்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கலை முதலிய எல்லாமே இதுல இருந்து தான் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த சதாசிவம் இதை சொன்னோம். இந்த சிவம் அப்படிங்கிறதுக்கு நாதம்னு ஒரு பேர் சொன்னோம். அறிவியலாளர்கள் இந்த உலகம் முதல்ல எப்படி தோன்றுகிறது அப்படின்னு தோன்றியது அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதல்ல ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வெடிப்பு மிக பெரிய சத்தத்துடன் தோன்றியது என்று சொல்கிறார்கள். அதுதான் நாதம். நாதம்னா ஒலி. ஆக முதல்ல இந்த உலகம் தோன்றியது ஒலியில் தோன்றுகிறது. அது மட்டும் இல்ல, இப்ப உயிர்கள் தோன்றுவது கூட அந்த துடியில தான் தோன்றுகிறது. நடராஜபெருமானுடைய கையில துடின்னு ஒண்ணு இருக்கு, உடுக்கை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் பின்னாடி சொல்ல போற தோற்றம் துடி அதனில். தோற்றம் எப்படி உயிர்கள் உண்டாகிறதுன்னு சொன்னா அந்த துடியில தான் உண்டாகிறது. தோற்றம் அதாவது துடினா உயிரை தோற்றுவிக்கிறேன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், உடம்பை தோற்றுவிக்கிறார். அந்த தோற்றம் துடி அதனில் இந்த உலகத்தை புவன போகத்தை தனு கரண புவன போகங்களை துடியில தோற்றுவிக்கிறார். அப்படிங்கிறதா தோற்றம் துடி அதனில் அப்படின்னு நம்ம பின்னாடி நடராச தத்துவம் பார்க்கும்போது அதை சொல்ல போறோம். எனவே நாதம் என்பது ஒலி, விந்து என்பது ஒளி. எனவே இந்த நாதம் விந்து ஆகிய இரண்டு தத்துவங்களிலே இருந்துதான் இந்த உலகம் தோன்றி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த சுத்த வித்தையில தான் 3 பேர் நம்ம படைத்தல் செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் செய்யக்கூடிய விஷ்ணு, அழித்தல் அல்லது ஒடுக்குதல் செய்யக்கூடிய ருத்ரன் ஆகிய 3 பேரும் சுத்த வித்தையில் இருக்கிறார். சுத்த வித்தைன்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லைங்களா, அந்த தத்துவத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆக 3 பேரும் சாதாரணமாக நம்மை போன்ற ஒரு ஆன்ம இதா இருந்தவர்கள் தான். பல தவங்களை செய்து முயற்சி செய்து அந்த இதை அடைந்தவர்கள், அந்த பதவியை அடைந்தவர்கள். எனவே சுத்த வித்தையில தான் இவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அதே போல ஈஸ்வரம் மகேஸ்வரம் ஆகிய தத்துவங்கள் தான் இந்த ஈஸ்வரத்தினுடைய சிவபெருமானினுடைய இத்தனை தோற்றங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது பூரா அதுல இருக்குது. இந்த மாதிரி இந்த 5 தத்துவங்களை சிவ தத்துவங்கள் என்று சொல்கிறார்கள். இதுல
இந்த காண்டத்திற்கு பிரேரக காண்டம் என்று சொல்கிறார்கள். ஒன்னொன்னுக்கு ஒரு காண்டம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. முதல்ல சொன்னது ஆன்ம தத்துவம் சொன்னாங்க இல்லைங்களா, அதுக்கு போக்கிய காண்டம் என்று பெயர். போக்கியம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு வீட்டுல போக்கியத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நாம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மொத்தமா ஒரு தொகையை கொடுத்துட்டு வாடகை கொடுக்காமல் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த உயிர்களை அனுபவிக்க செய்யறதுனால இந்த ஆன்ம தத்துவங்களுக்கு போக்கிய காண்டம் என்று பெயர். அதே மாதிரி இரண்டாவது வித்யா தத்துவம் இருக்கு பாருங்க, அதுக்கு போ சைத்திரு காண்டம் என்று பெயர். போ சைத்திரு காண்டம், அது கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கடினமா இருந்தா கூட ஒண்ணும் இல்லை. போ சைத்திரு அப்படின்னு கேட்டா புசிப்பிக்கிறவன், நம்மளை இதை அனுபவிக்க தயாராக மாற்றுபவன். எனவேதான் இந்த காண்டத்திற்கு போ சைத்திரு காண்டம் என்று பெயர். இதுக்கு பிரேரக காண்டம் என்று பெயர். பிரேரகம்னா செலுத்துதல், நம்மை அனுபவிக்க செய்தல். ஆக அனுபவிக்க செய்யக்கூடிய சிவதத்துவங்கள் என்பதனாலே இதற்கு பிரேரக காண்டம் என்று பெயர். ஆக சிவதத்துவங்கள் மொத்தம் 5ன்னு சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு திரும்பவும் அதை தொகுத்து சொல்றோம். சிவதத்துவங்கள் என்பவை 5. இதை சிவபெருமானே நேரடியாக தொழிற்படுத்துகிறார். அவருக்கு நிலைக்களனாக அமைந்திருப்பதுதான் நம்ம சுத்தமாயை. இந்த சுத்தமாயிலே இருந்துதான் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை ஆகிய 5 தத்துவங்கள் தோன்றுகின்றன. இதுல ஞான சக்தி அதிகமாக இருந்தால் சிவம் என்றும், கிரியாசக்தி அதிகமாக இருந்தால் சக்தி என்றும், இரண்டும் சமமாக இருந்தால் சதாசிவம் என்றும், கிரியாசக்தி அதிகமாக இருந்து இது குறைவாக இருந்தால் ஈஸ்வரம் என்றும், இதே ஞான சக்தி அதிகமாக இருந்தால் சுத்த வித்தை என்றும் சொல்கிறோம். இதுல ஏன் இச்சாசக்தி வரலன்னு சொன்னால், சிவபெருமானினுடைய இச்சாசக்தி மாறிக்கொண்டே இருக்கும், மாறாமல் ஒரே நிலையில் இருக்கும். அதற்கு ஒரே ஒரு இச்சை என்ன என்று கேட்டால், உயிர்களை வீடு பெற்றை அடைய செய்வதுதான் அவருடைய முதன்மையான நிலை என்பதனாலே அவர் இச்சாசக்தி இதிலே சொல்லப்படவில்லை. எனவே இந்த இச்சை ஞானம் ஆகிய 2ஐ கொண்டுதான் இந்த 5 தத்துவங்கள் விரிவடைகின்றன. இந்த தத்துவங்களை சேர்த்து மொத்தம் 36 தத்துவங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த 36 தத்துவங்களிலும் நமக்கு அருவம், அருவுருவம், உருவம் ஆகிய 3 நிலைகளிலும் பெருமான் இருக்கிறார். அதனாலதான் நம்ம போகத்தை தருவது, லயம், போகம், அதிகாரம் என்ற 3 நிலைகளிலும் இவை 5 தத்துவங்களும் அமைந்திருக்கின்றன. எனவே 36 தத்துவங்களை பற்றி நாம் ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்த சாத்திர நூல்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வரும். நாம 36 தத்துவங்கள் இதுதான். அப்ப 24 ஆன்ம தத்துவங்கள், 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள், ஆக மொத்தத்தில் 36 தத்துவங்கள். அப்ப மனவாசகம் கடந்தார். முதல்ல 8 கேள்விகளை கேட்டிருந்தார். அதுல 6 தத்துவம் ஏது என்ற கேள்விக்கு இப்பொழுது விடை சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக அடுத்த கேள்வி நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஆணவம் ஏது. அப்ப இந்த இதுக்குரிய பாடலை பார்த்துருவோம். இதுக்குரிய பாடல் 20வது பாடல். வித்யா தத்துவங்கள் 7ம் விளம்பினோம். அப்ப இது வரைக்கும் நம்ம வித்யா தத்துவங்கள் 7ஐயும் மிக விளக்கமாக சொன்னோம். சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள். இது சுத்தமாயிலிருந்து தோன்றுவதனால இந்த தத்துவத்துக்கு சுத்த தத்துவம்னு பேரு. அதனால்தான் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள். இந்த சுத்த தத்துவங்களையே இப்பொழுது நான் சொல்வதை கேட்பாயாக. நித்தமாம் சுத்த வித்தை. இப்ப அவர் கீழே இருந்து சொல்லிட்டு போற இந்த பாடல்ல, சுத்த வித்தை, ஈசுரம், பின் சொல்லும் சதாசிவம், நற்சக்தி, சிவம், கான் அவைகள்தாம். பின் சொல்லும் அப்படின்னு சொல்றதுக்கு மேலாக சொல்லக்கூடிய
அதாவது நான் கீழே இருந்து மேல சொல்லிட்டு போறேன். அப்ப சுத்த வித்தை, அப்புறம் ஈஸ்வரம், அதுக்கு பிறகு அதை விட மேலாக சொல்லக்கூடிய சதாசிவம், அதை விட மேலாக சொல்லக்கூடிய நற்சக்தி சிவம் கான் அவைகள்தாம். அதான் இந்த பாடல்ல. அப்ப நாம இதுவரை சொன்னதை இந்த பாடல்ல நாங்க வித்யா தத்துவம் 7 சொல்லிட்டோம். இப்ப சுத்த தத்துவம் சொல்ல போறோம். அந்த தத்துவத்தினுடைய பெயரை மட்டும் இதுல சொல்லி இருக்கிறார். சுத்த வித்தை, ஈஸ்வரம், பின் சொல்லும் சதாசிவம், நற்சக்தி சிவம் கான் அவைகள்தாம். அடுத்தது 21வது பாடல். இந்த பாடல்ல என்னென்ன சக்தி மிகுந்தால் என்ன நடக்கிறதுங்கிறத விளக்கமா சொல்ல போறார். சுத்த வித்தை ஞானம் மிகும். சுத்த வித்தையில ஞான சக்தி மிகும்னா அதிகமாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? சுத்த வித்தையில ஞான சக்தி ஒரு 55% இருக்குன்னு வச்சுங்க. இது கிரியாசக்தி 45% இருக்கும். இது 55, இது 45. தொன்மையாம் முன் சொல்லப்பட்ட ஈஸ்வரன் தான். ஈஸ்வரத்துல அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும். அத்தன் அப்படின்னா தந்தை என்ற அர்த்தம். அந்த அவருடைய தொழிலாகிய தொழில்னா கிரியை, தொழில் அதிகம் ஆக்கியிடும். அப்ப கிரியாசக்தி அதுல அதிகமா இருக்கும். அப்ப கிரியாசக்தி 51%, இது 49% ஞான சக்தி இருக்கும். அதுதான் ஈஸ்வரம், மகேஸ்வரம். அடுத்தது ஒத்தல் இவை சாதாக்கியம். ஒத்தல் அப்படின்னா சமமாக இருப்பது. இவைனா இந்த ரெண்டும். எவை ரெண்டும்? ஞானமும் தொழிலும். அப்ப ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமாக இருந்தால் அது சாதாக்கியம் எனப்படும். சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம். சக்தி சிவம் ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டார். சக்தி கிரியைக்கும் சிவம் ஞானத்துக்கும் சொல்லியிருக்கிறார். அப்ப சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம். இந்த சக்திக்கும் சிவத்துக்கும் கிரியாசக்தியும் ஞான சக்தியும் ஆதாரமாக இருந்து உருவாகும். ஆக நம்ம எவ்வாறு தோற்றம் சொன்னாரோ அதை பாடலாக இதுல பார்த்திருக்கிறோம். திரும்பி அந்த பாடலை பார்க்கிறேன். சுத்த வித்தை ஞானம் மிகும், தொன்மையாம் ஈஸ்வரன் தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும். ஒத்தல் இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம். ஆக 36 தத்துவங்களையும் இந்த 21 பாடல்கள்ல மிக விளக்கமாக நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லாத அளவிற்கு ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்போ அடுத்தது என்ன சொல்ல போறார் அப்படின்னா, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல போறார். அடுத்தது ஆணவம் ஏது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். அந்த பாடலை பார்க்கிறோம். 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக. முறையாக இந்த 36 தத்துவங்களையும் சொல்லி இருக்கிறோம். மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில். வானா வா, இங்க கேட்பாயாக. மாறா மலம் இரண்டும், அது மாறா மலம் 2, மொத்தம் 3 மலம் இருக்குன்னு சொன்னோம். ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயையில தான் இந்த 36 தத்துவங்களும் இருக்கு. அப்ப ஆணவம் கண்மம் தான் மாறா மலம். இந்த மலம் 2ம் வா சொல்ல கூறில். நான் விளக்கமாக சொல்ல விரும்பினார், அறியாமை ஆணவம். ஆணவத்தை ஒரே எழுத்துல சொல்லிட்டார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், அறியாமை ஆணவம். அப்ப ஆணவம்ங்கிறது அறியாமை தான், வேற ஒண்ணும் இல்லை. நீயான சுக துக்கம் குறியா வினை என்று கொள். நீயாக மாறிய சுகமும் துக்கமும் வினையாக கொள். அது கண்மம். கண்மம்னா வினை, கர்மம்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் கண்மம்னு கொடுத்திருக்கிறார். அப்ப நான் மாயையை சொல்லிட்டேன், ஆணவமும் கண்மமும் இனி வரக்கூடிய பகுதியில சொல்ல போறோம் அப்படிங்கிறத சொல்றார். 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக. மாறா மலம் இரண்டும் வா
சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுக துக்கம் குறியா வினை என்று கொள் அப்படின்னு சொல்ற. இப்போ ஆணவத்தை என்ன அப்படின்னு விளக்குவோம். ஒரே வார்த்தையில் தான் சொன்னார்னு சொன்னேன். அறியாமை ஆணவம். அறிவுனா தெரியும் நமக்கு. அறியாமைனா அறிவு இல்லாமை. முன்னரே தான் நம்ம உயிருக்கும் இறைவனும் அறிவு பொருள் அப்படின்னு சொன்னமே. அப்புறம் அறியாமை எப்படி வந்தது? ஆணவத்தால் வந்தது. அப்ப அறியாமை ஆணவம்னா அறியாமை தருவது ஆணவம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அறியாமை தருவது ஆணவம். ஏன் அறியாமையை தருது? நமக்கு என்ன அறியாமை இருக்கு? நமக்கு 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு பிறவி துன்பம், இன்னொன்னு திருவருள், இன்னொன்னு வினை. இந்த 3ம் நாம் அறியாமல் இருக்கிறோம். நமக்கு தெரியும் வினையால தான் நமக்கு பிறவி வருகிறது. அப்ப அவ்வாறு பிறந்துட்டோம். இது ஒரு துன்பம், அதாவது தான் பிறவி துன்பம். எனவேதான் ஞானியர்கள்லாம் நான் இன்னுமே பிறவாம இருக்கணும், பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தால் நின் திருவடியை மறவாமை வேண்டும் அப்படின்னு அம்மையார் கேட்டாங்க. திருப்பாதிரி புலியூர்ல அப்பர் பெருமான் கேட்டார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். அப்ப நாம பிறவி துன்பத்தை அறியாமல் இருக்கிறோம், முதல் விஷயம். அப்புறம் நாம திருவருள் தான் நம்மை வழி நடத்துகிறது என்பதை அறியாமல் இருக்கிறோம். திருவருள் இல்லைன்னா ஒன்றும் செய்யவே முடியாது, அவன் நன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். அடுத்தது நாம் வினையை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கோம். வினையால தான் பிறவி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கல. திருவருள் தான் நம்மை கூட்டு வைக்கிறது, எந்த ஒன்றும் அவன் தான் செய்விக்கிறான் என்கிற எண்ணம் நமக்கு இல்லை. வினைங்கிறத பத்தி நமக்கு தெரியல. இந்த 3ஐயும் அறியாமல் தடுப்பது ஆணவம். இப்ப பகல் பொழுதுல நமக்கு கண் தெளிவாக தெரிகிறது. நம்ம ஒரு பொருள்களை பார்க்கிறோம், நம்ம சுற்றி உள்ள பொருள்களை பார்க்கிறோம். மாலை வருகிறது, சூரியன் மறைந்த உடனே எங்கும் இருள் வந்து விடுகிறது. அப்ப அருகில் உள்ள பொருளை கூட நம்மளால பார்க்க முடியவில்லை. அப்ப நம்ம ஆன்மா என்ன பண்ணுது? நம்மை இருள் சூழ்ந்து விட்டது, நாம் இருளில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குது ஆன்மா. அப்ப கண் நமக்கு பார்வை இல்லை, அதற்கு காரணம் இருள் இருக்கிறது. இதுக்கு புற இருள்னு பேரு. வெளியில தெரிகிற இருள், இது புற இருள். ஆக இந்த இருட்டுல பொருள் நமக்கு தெரியவில்லை. ஆனா இந்த ஆன்மாவுக்கு தெரியுது இருள்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு உள்ளால இந்த உயிருக்கு ஒரு இருள் உள்ள இருக்குது, அறியாமையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதுக்கு அகையிருள்னு பேர். அகையிருள். அந்த அகையிருள் தான் நமக்கு அறியாமையை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப அந்த அகையிருள் அத பின்னாடி சொல்லுவார் ஒரு இடத்துல, அந்த இருள் தன்னை காட்டும், தன்னிடம் இருக்கிற பொருளை மட்டும் காட்டாது, புற இருள். ஆனா இந்த ஆணவ மலம் இருக்கு பாருங்க, இது இருட்டுதான். இது தன்னையும் காட்டாது, தன்னிடம் இருக்கிற பொருளையும் காட்டாது, இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு பின்னாடி வர்ற சாத்திர நூல்கள்ல சொல்ல போறாங்க. எனவே ஆணவ மலம் அவ்வளவு கொடுமையான செயல்களை செய்கிறது. நான் முன்னாடியே சொன்ன பிறவி துயர அறியாம இது இருக்கிறது. அப்ப இறைவன் ஏன் அதை தடுக்கலன்னு கேட்டா, உயிர் ஒரு பக்கம் ஆணவம் இருக்கு, இன்னொரு பக்கம் திருவருள் இருக்கு. ஆனா நல்லதை சேராமல், நன்மையை சேராமல் ஆணவத்தை இது தானே பற்றி கொண்டதனால அது அதற்குரிய முயற்சியை இறைவன் தருவார். முயற்சிக்குள்ள
வழியை தருவானே தவிர பெருமான் முழுமையா நம்மளை ஆணவத்திலிருந்து தூக்கி விட மாட்டான். நாம முயல வேண்டும். நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்ம நோக்கி 100 ஸ்டெப் எடுத்து வைப்பான். எனவே இந்த ஆணவ மலத்தில் நாம் இருக்கிறோம். பிறவி துன்பத்தை தெரியாமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதால தான் மாணிக்கவாசகர் சொல்லுவாரு, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். ஞானிகள் உணர்கிறார்கள். இந்த மாதிரி கல்லாய் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லி. அது என்ன இழைத்தல் அப்படின்னு கேட்டா, நம்ம இழைப்பு நமக்கு 3 விதமான இழைப்பு உண்டு. ஒண்ணு உடல் இழைப்பு, இன்னொன்னு உள்ள இழைப்பு, இன்னொன்னு உயிர் இழைப்பு. உடல் இழைப்புனா தெரியும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்தால் நம்ம உடம்பு களைச்சி போகுது, அது உடல் இழைப்பு. அப்ப நாம என்ன பண்றோம், ஒரு இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்துடுறோம். அப்ப அமர்ந்து இருக்கிற இடம் நிலையான இடமாக இருக்க வேண்டும். ஒரு ஃபேனுக்கு அடியில் ஒரு சேரை போட்டு உட்காந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கும், அது உடல் இழைப்பு. உள்ள இழைப்பு, சில நேரத்துல ஒரு காரியத்தை செய்யறோம், நாம நினைச்ச மாதிரி அந்த காரியம் நடக்கல. அப்ப மனசு என்ன, இது என்னப்பா, எங்க நான் ஒரு கல்லூரிக்கு இடம் கேட்டிருந்தேன், அந்த கல்லூரியில இடம் கிடைக்கல, வேற ஒரு கல்லூரியில வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்குது, அல்லது நமக்கு இப்ப குழந்தை இல்லை, அல்லது மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகவில்லை, இப்படி நினைச்சா மனம் களைத்து போகிறது. இது உடல் இழைப்பு, உள்ள இழைப்பு. அப்ப அந்த உள்ள இழைப்புக்கு நாம் என்ன பண்றோம், அதற்கு ஆறுதல் சொல்வதாக ஒரு இடம் போய் சேகரணும். சில பேர் ஜாதகக்கார்ட்ட போய் ஜாதகம் எடுத்துட்டு போய் என்னன்னு கேட்பாங்க. சில பேர் கவுன்சிலர்கிட்ட போவாங்க. இதற்கு என்று கைடன்ஸ் இருக்காங்க. அப்ப அவர்கள் அவ்வாறு ஆறுதல் சொல்பவர்களை பார்க்கிறார். அது ஒரு விதமான இழைப்பு. இது உள்ள இழைப்பு. கடைசியா சொல்றது உயிர் இழைப்பு. இது 2 நமக்கு தெரியுது, ஆனா உயிர் இழைப்புங்கிறது நமக்கு தெரியல. அது என்ன உயிர் இழைப்புன்னு கேட்டா, இந்த உயிரானது மீண்டும் 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 பிறவி எடுத்து சலிச்சு போகுது. அருணகிரியார் சொல்லுவாரு, எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம். இந்த துன்பமான பிறவி இருக்கு பாருங்க, 7 கடல் மணலை கூட ஒண்ணா எத்தனைன்னு என்னால எண்ணிட முடியும். ஆனா நான் பிறந்திருக்கிற பிறவியினுடைய எண்ணிக்கையே எண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இருப்பார். அப்ப 7 கடல் மணலை கூட அள்ளி விடலாம், எண்ணி விடலாம். ஆனால் நான் எடுத்திருக்கிற பிறவியினுடைய எண்ணிக்கையை எண்ணவே முடியாது. அப்படி உயிர் இழைப்பு ஏற்பட்டால்தான் நாம் முக்தி நிலையை அடைய முடியும். அந்த உயிர் இழைப்பை அறிந்து கொள்ளாமல் தடுப்பதுதான் நம்ம ஆணவம். அப்ப எவ்வளவு கொடுமைப்படுத்துது பாருங்க. ஆக எனக்கு பிறவி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு உயிர் இழைப்பு, அப்படி இழைப்பு வந்ததுன்னா நாம் எவ்வாறு ஒரு நிலையான இடத்துல போய் அமர்கிறோமோ அதே போல நிலையான பெருமானினுடைய திருவடிகள்ல போய் நாம் அமர்ந்திருப்போம். அப்ப உயிர் இழைப்பு என்பது நமக்கு அறிய ஒட்டாத செய்வதுதான் நம்ம பெருமானினுடைய அரிய ஆணவத்தினுடைய இயல்பு. அதாலதான் சேக்கிழார் சொல்லுவார், திருத்தொண்டர் புராணம் என்று இதற்கு பெயர் சொல்லும் பொழுது இங்கிதன் நாமம் கூறின் அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகத்துல இருக்கிற புற-இருளை எவ்வாறு சூரியன் நீக்குகிறதோ அதே போல அக இருளை நீக்குவதுதான் இந்த புராணம். இதற்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று அவர் இங்கிதன் நாமம் கூறின் என்ற பாடலிலே அக இருளை பற்றி சொல்லுவார். புற இருளை எவ்வாறு சூரியன் நீக்குகிறதோ அதே போல அக இருளான ஆணவத்தை பெரிய புராணம் நீக்குகிறது, திருத்தொண்டர் புராணம் நீக்குகிறது என்று சொல்லுவார்கள். எனவே மலங்கள்ல மிக கொடூரமான மலம் ஆணவ மலம். இதை 2 வகையாக பிரிக்கிறார்கள்.
ஒண்ணு முழுவதும் அறியாமை, பேரறியாமை. இன்னொன்னு ஓரளவு அறியாமை. அப்ப அறியாமையிலே 2 விதமாக இருக்கு. முழுசுமா ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது, இன்னொன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது. இப்ப ஆணவம் தனியா இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், முன்னாடியே அதை பார்த்தோம், கேவல நிலையில் இருக்கிறது, அப்பொழுது ஒண்ணுமே தெரியாது. அதான் இந்த பாடாணம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அதை தாய்மானவர் சொல்லும்போது சொல்லுவாரு, காரிட்ட ஆணவ கருவறையில் யானோர் கண்ணிலா குழவியை போல்பர். ஆணவ கருவறையில நான் ஒரு கண்ணில்லாத குழவியை போல இருந்தேன்னு சொல்லுவார். அது பேரறிவு, பேரறிவு இன்மை. இதைத்தான் நாம கேவல நிலைன்னு சொல்றோம், உயிர்க்கு உள்ள கேவல நிலை. இதே வினை புரிந்து மாயை கூட சேர்ந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா, ஓரளவுக்கு, அதாவது இருள் இருக்கு, ஆனா லேசா ஒரு சின்ன ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம்னு வச்சுக்கீங்களேன், ஒரு இருட்டறையில, அது முழுவதுமான இருட்டை விளக்காது. கொஞ்சம் நாம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் சூழ்ந்து இருக்கும், ஆனா இருள் கொஞ்சம் தூரம் இருக்கும். அப்ப இருளும் ஒளியும் கலந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சகல நிலைன்னு சொல்றோம். ஓரறிவு அறியாமை, ஓரளவுக்கு அறியாமை. இத இருள் சிறிது நீங்கி மங்கலான வெளிச்சத்தை தரும். இத சகல நிலைன்னு சொல்லும். இப்ப பொருளை பார்க்கலாம், ஆனா தெளிவா பார்க்க முடியாது. இத விபரீதம், விபரீத காட்சின்னு சொல்லுவோம். ஒரு கயிறு கிடக்கு, அதை நமக்கு விளக்கு சரியா தெரியல, விளக்கு இருக்கு ஆனா இருட்டு முழுவதுமாக போக்கவில்லை, அதை பார்த்தா பாம்பு போல தோன்றுகிறது. அப்பதான் நம்ம என்ன பண்றோம், இது விபரீத காட்சி. அப்ப சகல நிலையில விபரீத காட்சி தோன்றும். அப்ப ஓரளவு, இப்ப அறியாமையை 2 வகையா பிரிச்சிருக்கிறோம். அதிக அளவு அறியாமை, இன்னொன்னு ஓரளவு அறியாமை. அதிக அளவு அறியாமைங்கிறது கேவல நிலை, அதான் முற்றிலுமாக அறியாமைங்கிறது கேவல நிலை, அது ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஓரளவு அறியாமைங்கிறதுல நாம மாயையோடு சேர்ந்து இருக்கும் ஆணவம், அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது ஒரு விளக்கு. அதனாலதான் பின்னாடி சித்தாந்த நூல்கள் சொல்லும், மாயா தனி விளக்கு. மாயை ஒரு விளக்கு போல செயல்படும். அந்த விளக்கு கூட எப்போ இருக்கும், சூரியன் வர்ற வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு சூரியன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த விளக்கும் நமக்கு தேவைப்படாது. அது விளக்கு எரிந்தாலும் ஒண்ணுதான், எரியாம இருந்தாலும் ஒண்ணுதான். அப்ப ஞான சூரியன் நமக்கு பெருமான் தன்னுடைய திருவருளினால் இந்த உயிர்களுக்கு உண்மையான காட்சியை காட்டும் பொழுது இந்த எல்லா மலங்களும் சென்றுவிடும். எனவே ஆணவம் என்பது அகையிருள். இது தன்னையும் காட்டாது, தன்னிடம் இருக்கிற பொருளையும் காட்டாது. அறியாமை என்பது 3 விதமான அறியாமை இருக்குது. பிறவி துன்பம், திருவருள், வினை. இந்த 3ஐயும் அறியாமல் இருக்கிறது. இதை 2 வகையான அறியாமையாக பிரிக்கிறோம். முழுவதும் அறியாமை, ஓரளவுக்கு அறியாமை. இது மாயையோடு சேராமல் இருந்தால் அது கேவல நிலையில் இருக்கிறது. எனவே முழுவதும் தெரியாமல் இருக்கிறது. கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா அது மங்கலான வெளிச்சத்துல விபரீத காட்சியை உண்டாக்குகிறது. இது மாயை விளக்காக செயல்படுகிறது. இதுவும் பெருமானினுடைய திருவருள் வந்த உடனே இந்த விளக்கும் நமக்கு தேவைப்படாது. எனவே இன்றைய வகுப்பிலே சிவதத்துவங்கள் சேர்த்து 36 தத்துவங்களையும் பார்த்திருக்கிறோம். ஆணவம் என்பதை விளக்கி இருக்கிறோம். அடுத்த வகுப்பிலே மாயை, அதாவது வினை என்பதை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று கூறி, இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அடியார்கள் அத்தனை பெருமக்களுடைய திருவடிகளையும் விழுந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம், சிவாயனம், சிவாயனம். சிறப்பு சிறப்புங்கய்யா. ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 சொல்லி முடிச்சிட்டீங்க. அதுக்கு அடுத்த நிலைய ஆணவத்தை பத்தி போயிருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பான கருத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அடியார்கள் யாராவது பேசலாம். சாருபதி அம்மா, நீங்க பேசுங்க. ஆமா, சிவாயனம்மா. திருவடி வணக்கம். சிவாயனம்மா. சித்த வித்தையில இருந்து சிவபெருமான் மாயைக்குள்ள நமக்காக இறங்கி இத்தனையும் செய்யறாரு. நமக்கு அந்த தத்துவங்களே கம்மியா தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த தத்துவத்தில இருந்து நம்ம வெளிவர்றதுக்கும் சிவபெருமான் நமக்காக எல்லா உதவியும் எல்லாமே கருணையோட புரிகிறாருன்னு சொல்லி அழகா சொன்னீங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது.
அப்புறம் வந்து அந்த சிவபெருமானும் சக்தியும் ஒண்ணுதான். அவருடைய சக்தி சக்தி மூலமா தான் அவர் வந்து நமக்கு எல்லாமே பண்றாரு அப்படிங்கறது சொன்னீங்க. அந்த கூத்து ஆடுறதும் வந்து நமக்காக ஐந்தொழில் செஞ்சு கூத்து ஆடுறதும் வந்து ஒவ்வொருத்தரா பணி கொடுத்து அத்தனை கூத்து ஆடுறதுமே நமக்காக உய்வடைவதற்காக தான் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதுலயும் வந்து சிவமும் இருக்கு, அதுல சக்தியும் இருக்கு. சிவத்திலிருந்து சக்தி வந்து அருள் கொடுத்து நமக்கு அத்தனை அருளையும் கொடுத்து நமக்கு அந்த கருணையோட நம்ம உய்வடைவதற்காக தான் இத்தனையும் செய்யறாங்கன்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து அந்த ஆணவ மலம் வந்து எப்படி நமக்குள்ள அந்த கண்ணு தெரியாம நம்ம அந்த இருட்டுக்குள்ள இருக்கும் போதே அந்த ஆணவம் வந்து அப்படி நம்மள வந்து மறைச்சிருக்கு. நம்மளோட மெயினா வந்து நம்மளோட அந்த அறிவை தான் மறைச்சிருக்கு. நம்ம அறியாமையிலேயே கிடந்திருக்கோம் அந்த ஆணவத்தால. அப்போ எப்படியெல்லாம் சிவபெருமான் வந்து நமக்கு வந்து அந்த தத்துவங்களை கொடுத்து அதுல இருந்து நம்மள விடுவிக்கிறாருங்கிறத நீங்க படிப்படியா அப்படியே ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதோட மட்டும் இல்லம்மா, அறியாமையதான் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆன்மா வந்து. அந்த அறியாமைய தன்னுடைய அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதான் நமக்கு சிறப்பே. அந்த அந்த அறியாமையும் நீக்கணும் அவங்க. அதான் முக்கியம். சரிங்கம்மா, சிவாய நமக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க நடுவில் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சொல்லுங்க. அதுதாங்க ஐயா சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க ஐயா. அந்த அந்த அறிவையே நமக்கு தெரியப்படுத்தல. அந்த நம்ம அத போய் அந்த சிவத்தை போய் பற்றணுங்கிற அறிவே வந்து நமக்கு தெரியாம அந்த ஆணவத்துக்குள்ள அப்படிப்பட்ட அந்த இருளுக்குள்ள கிடக்குறோம். அப்பா ரொம்ப அப்படியே உடம்புல செலுத்துச்சுங்க ஐயா. அந்த திருவருள், இறைவனுடைய திருவருள் தான் சிவா. அப்போ இந்த வயசுல இவங்களுக்கு அந்த சிவத்தை உணர்த்துறாரு அப்படின்னா அப்ப நம்ம எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கோம், எப்படி அவரோட கருணை வந்து எப்படிப்பட்டது நம்ம தெரிஞ்சு அதை உணர்றதுக்கு வந்து அவரோட நம்ம முன்பு செய்த வினைதான், அந்த கண்ம வினைகள் தான் எல்லாமே வந்து. அந்த நல்லது செஞ்சா அந்த கண்ம வினைக்கு ஏற்ப நமக்கு வந்து அந்தந்த டைம்ல அந்தந்த காலம் நியதி அந்த வித்யா தத்துவத்துல சொன்னீங்களாங்க. அதேதான். எந்த காலத்துல என்ன கிடைக்கணுமோ அதை எப்படி செய்யணுமோ என்ன பண்ணணுமோ அதை வந்து அவருதான் வந்து முடிவு பண்ணி நம்ம கருவுலையே நமக்கு அதை கொடுத்து அவர் பிறக்க வைத்து நமக்கு இத்தனையும் பண்றாருங்கிறத ரொம்ப படிப்படியா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. மற்றடியார் யார பேசுங்கம்மா, மற்றடியார் யார பேசுதா பேசலாம். அம்மா வேலம்மாளம்மா யாராவது பேசலாங்கம்மா. சந்தேகம் இருந்தா கேட்கலாம். புவனேஸ்வரி அம்மா யாராவது பேசுங்கம்மா. அம்மா திருவடி வணக்கம். சிவாயினமா திருவடி வணக்கம். ஐயா, நீங்க வினைப்பயனாலதான் நம்ம மனுஷனா பிறந்திருக்கணும்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. ஆனா வினைப்பயன் வந்து நமக்கு எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப எப்படி நமக்கு அந்த வினை நம்ம செய்தோம்னு எப்படி தெரியுயா? எனக்கு சொல்ல தெரியல. அது நம்ம இப்ப ஆணவம் சொல்லி இருக்கல்லமா. இன்னைக்கு ஆணவம் சொன்ன மாதிரி அடுத்த அமர்வுல நம்ம வினையை சொல்ல போறோமா, இல்ல விவரமா சொல்ல போறோம். ஆமா. ஆனா நாம இப்ப செய்யற வினை வந்து நமக்கே தெரியும், அது நல்வினையா தீவினையா என்பது நமக்கு தெரியும். அதை வச்சுதான் வந்து நமக்கு அது வந்து என்ன ஆயிரும், பாவ புண்ணியமாக பதிவாகும். அடுத்த பிறகுல வந்து இன்ப துன்பமாக நமக்கு அனுபவிப்போம் அடுத்த பிறகுல. அதான் நம்ம என்ன வேணா செய்தோன்னே தெரியாது. நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம். அந்த மனுஷன் எத்தனாவது பிறவி, அது வந்து எப்படி நமக்கு எந்த ஆன்மாவுக்கும் அது தெரியாதுமா. உயிருக்கு வந்து நாம இந்த பிறவியில நாம வந்து நல்லது செய்யறோம், அப்படி செய்தோமானால் அடுத்த பிறவியில வந்து நம்ம இன்பத்தை அனுபவிப்போம் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனா எந்த பிறவில இருந்து நம்ம வந்தோம்னு நம்ம சொல்லவே முடியாதுமா. யாருக்குமே அது தெரியாது. ஆனா என்ன ஆச்சுன்னா, இப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, போன பிறவிலே பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் பக்குவம் கொஞ்சம் இருந்திருக்கும், இங்க பிறந்துருவாங்க. பிறந்து கொஞ்ச காலத்துல பக்குவம் அடைஞ்சு திருஞான சம்பந்தர் போன்றவங்க, மெய்கண்டார் போன்றவர்கள் 2 வயதிலேயோ 3 வயதிலேயோ பக்குவம் அடைந்து முக்தி அடைஞ்சிருவாங்க. ஆனாலும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்கம்மா.
சரிங்க. அந்த சார்மதி அம்மா சொன்ன மாதிரி இத்தனை வயசு அவங்களுக்கு இப்பவே அந்த ஈசனோட அருள் வந்துருச்சு. நான் எனக்கு இப்போ ஒரு 15 வருஷமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ஈசனோட இது என்னன்னா புரியுது. அது நீங்க சொல்றது விளக்கம் சரியாயிடுச்சுயா. நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் கொஞ்சம் நம்ம ஈசன்னா என்ன, நமக்கு சாமினா என்ன, எப்படி நம்ம கும்பிடணும், எந்த மாதிரி நம்ம விரதம் இருக்கணும். விரதம் இருக்கிறது பெருசு இல்லை, அவரையே நினைக்கிறதுக்குள்ள ஒரு அமைப்பு நமக்கு கொடுக்கணும். அந்த ஒரு இது அவரு நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு. அதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஐயா. அது உண்மைதாமா. ஏமா இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்ம வகுப்புல கலந்து கொள்ள வேண்டும், அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு உண்டாக்கி இருக்காரு பெருமாள். அதுவே பெரிய சிறப்பு தான். ஆமாய்யா, அந்த பிரேமாமா சொல்ற மாதிரி நான் சாமி கும்பிடுவேன், ஆனா இந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்தது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஈஸ்வரோட அருள் தான். அது நீங்க சொல்றது புரியுதுக்கு தகுந்தாலே பக்குவம் நான் வரல, கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறேன். இனி பாப்போம். அடுத்த புக்கு தந்திருக்காங்க அம்மா, நான் பார்த்து சொல்றேன். நான் தெரிஞ்சு தெரியாம தப்பு செய்தா நீங்க மன்னிச்சுக்கிடுங்கய்யா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சிவாய நம்ம யாருமே தப்பு செய்யவே மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. இறைவன் திருவருள் தான் அனைத்துக்கும் நன்றிங்க. சிவாயிரம் சிவாயிரம். ரெடியார் யாரா பேசுறீங்களா? பொன்முடியம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா ஐயா. நாங்க இந்த தேவாரத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்படியா இறைவனா என்ன, அவர் திருவடியை பிடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறதெல்லாம் உங்களை மாதிரி இலக்கிறவங்க சொன்னாங்கிறதுனாலதான் எங்களுக்கு புரியுதுங்க ஐயா. அந்த அளவுக்கு சந்தோஷம். என்ன எவ்வளவோ தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம காலம் என்ன நிக்குமாங்கிறத நம்மளுக்கு விடைங்க. ரொம்ப அருமைங்க ஐயா. சிறப்பு வகுப்பு நல்லா இருக்குதுங்க. நம்மளுக்கு இந்த அளவு கேட்கறக்கு இறைவன் நம்ம செய்த புண்ணியம், என்ன புண்ணியம் செய்தனே நிஜமானு இந்த அளவுக்காக தெரியக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. திருவடி வணக்கம். சிறப்புங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த வகுப்பு அவ்வளவு அருமையா இருந்தது. அதாவது ஏற்கனவே படிச்சா கூட அது நீங்க சொல்லும் போது நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சது. இந்த பரிணாமம்னா எப்படின்றதே நீங்க இது சொல்லும் போது நல்லாவே புரிஞ்சுது. கலை வித்தை அராகம் திரும்ப கலைக்கு போகாது, வித்தை கலைக்கு போகாது, அராகம் வித்தைக்கு போகாதுன்றது ரொம்ப நல்ல ஒரு இது. அதுதான். அதுபோல சிவம் தனித்து இருந்தா அது ஞான சக்தி அந்த மாதிரி இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. அது சொல்லும் போது நான் கவனிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லும் போது அவ்வளவு விளக்கமா அது புரிஞ்சுது. நல்லா இருந்ததுங்க. சிவாய நமங்கய்யா. சுத்தமாயை பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. சுத்தமாயில உள்ள அந்த 5 இதை பத்தி, அதாவது நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கய்யா. ஒவ்வொன்றும் எது சேர்ந்தா எப்படிங்கிறத பத்தி நல்லா தெளிவா நல்லா புரிஞ்சுதுங்கய்யா. ஒரு நாதம்ங்கிறது சிவனை தான் நாதம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொன்னீங்க. ஞான சக்தி தான் சிவம், கிரியாசக்தி சக்தி அப்படிங்கிறத சொன்னீங்கய்யா. அதுக்கப்புறம் 2 சமமா இருந்தா அது சதாசிவம், கிரியாசக்தி அதிகமா இருந்து ஞானசக்தி குறைவா இருந்தா அது ஈஸ்வரம், அதே இது ஞானசக்தி அதிகமா இருந்து கிரியாசக்தி குறையா இருந்தா அது சுத்த வித்தை அப்படிங்கிறத பத்தி நல்லா தெளிவா ஒவ்வொரு இதுவும் நல்லா புரியுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துங்க. 5 தத்துவங்களை பத்தி நல்லா தெளிவா நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ரொம்ப நன்றி. இப்ப ஆணவம் அதே மாதிரி ஆணவத்தை பத்தியும் சொன்னீங்க. நீங்க அடுத்தால அத ஏதோ அதுல உள்ளது கொஞ்சம் ஓரளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தால இன்னும் விளக்கமா சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வினையை பத்தி சொல்ல போறோம் அடுத்த அமர்வு இல்லமா? அதுதான் எதிர்பார்த்துருக்கீங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணக்கம். வணக்கம்மா. சிவ தத்துவத்துடைய 5 இதுவும் நீங்க நிலையெல்லாம் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு பொருள் வந்ததுக்கு அப்புறம் பழைய நிலைக்கு இருந்து இப்ப திரும்பி போகாத பரிணாம விருத்தி அப்படின்னு சொன்னீங்க. விரிவடையாது சுத்தமா ஒரு பகுதி விரிவடைந்து தான் சிவம் தோன்றும், அதான் ஞான சக்தி அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து போகியா காண்டம்னா அனுபவிப்பது, சோசயித்திர காண்டம் அனுபவிப்பது, தயார்படுத்துறது. பிரேரக காண்டத்துக்கு என்ன சொன்னீங்க ஐயா? ஒரே நிமிஷம். பிரேரக காண்டம்னா நம்மள செலுத்துதல், அதை போய் நீங்க அனுபவி அப்படின்னு நம்மள அனுப்புறதுக்கு செலுத்துதல்னு பேர். பிரேரக காண்டம். அதான் எழுதுல தெரியல. பரவாயில்ல. செலுத்துதல் பெரியத்தன் நம்ம அறியல எப்படி வருது என்னன்றது. திருவள்ளுவர் தான் நம்ம வழிபடுத்துகிறது அப்படின்னு சொன்னீங்க. வினையின் பயன் அறிய முடியல. அது வினையின் பயன் அறிய நமக்கு என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன வினை செஞ்சுக்கிறோம்னு தெரியாது. அதன் வழியா நமக்கு என்ன வரும்னு தெரியாது. ஆனா இந்த பிரிவில் நம்ம போன பிரிவில் எதுவா பிறந்து என்ன வினை செஞ்சா நமக்கு தெரியாது.
இந்த பிரிவுல மனிதனா பிறந்திருக்கிறோம், இந்த பிரிவுல நம்ம நல்லது கெட்ட தெரிஞ்சு நடக்கலாம், வினையை நம்ம நல்வினை செய்யணும் தீவினை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைச்சு நம்ம மனசை பக்குவப்படுத்தி அந்த நிலைக்கு நம்ம வினையை செஞ்சோம்னா அடுத்த பிரிவிலாவது நமக்கு வந்து எந்த ஒரு இடர்பாடும் வராது, நமக்கு முக்தி பெறல இருக்கலாம் அப்படின்றது நல்லா எடுத்து சொன்னீங்க ஐயா. அதாவது அறியாமை வந்து அறியாத வந்து 2 வகைன்னு சொன்னீங்க. ஒண்ணு வந்து முற்றிலும் அறியாது, அது அந்த இது கேவல நிலையில இருக்கும்போது எதுவுமே நமக்கு தெரியாது, எதுவுமே இல்லாத நம்ம அதாவது ஒரு இது மாதிரி கிடக்குறோம், கல்லு மாதிரி கிடக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. 2வது வந்து கொஞ்சம் பெரிய வந்ததுக்கு அப்புறம் தனு கரணை போன பாகம்லாம் அந்த உயிர் மேல கருணை வயப்பட்டு ஆன்மா அதை கடவுள் அதை கொடுக்குறாரு. கொடுத்தது என்ன செய்யுது, நமக்கு வந்து உதவி செஞ்சவங்களை விட்டுடுறோம், அவங்களை விட்டு நம்ம வேற எதுவும் நமக்கு எதுக்கு பிடிக்குதோ அந்த ஆணவத்தை போய் இருக்க பிடிச்சிக்கிறோம். பெருமான் தான் நமக்கு எல்லாம் கொடுத்தாரு, பெருமான் திருவடியை பிடிச்சோம்னு நமக்கு வினையே கிடையாது. அதை விட்டுட்டு இந்த ஆன்மா பக்குவப்படணும் மேலே எப்படி பக்குவப்பட்ட அனுபவப்பட்டதானே பக்குவம் வரும். ஒரு குழந்தை சுடுன்னு சொன்னாக்கா சூடு கேட்காது, சுட்டாதானே அதுக்கு 2 போய் சூடாத இருக்கும். அந்த மாதிரி இந்த இல்லறத்துல இருந்துக்கினே இந்த வந்து மாயையில இருந்து இதெல்லாம் அனுபவிச்சாதான் நமக்கு இதெல்லாம் நமக்கு வேண்டிய இல்லை. அதாவது மனசு வெறுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமான் திருவடிக்கு போனா திருப்பி அந்த நிலைக்கு வரமாட்டோம், மனசு அதுல தோன்றாது. நம்ம எல்லாம் வெறுத்து வந்துட்டோம், நம்ம அதை போகக்கூடாது, அப்படி நம்ம இறைவன்கிட்டே போகணுன்ற பக்குவம் வரதுக்கு தான் பெருமான் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காருன்றத நீங்க சொல்லி உணர்ந்துங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துங்க ஐயா. இதெல்லாம் உணர்ந்து நாமளும் மீண்டும் பழைய நிலைக்கு போகாம மேல மேல பேல் நிலைக்கு போகணும்னு பெருமாங்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நீங்க நல்லா விளக்கமா சொன்னீங்க, அருமையா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. திருவடி வணக்கம் ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. சிறப்பு சிறப்பு, நல்ல அருமையா சொன்னாங்க மோனீஸ்வரி அம்மா. வேற யாராவது ஐயா? திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாயனம்மா. சிவாயனம் சொல்லுங்கம்மா. எல்லாமே அடியாகி நிறைய சொல்லிட்டாங்க ஐயா. நிறைய இன்னைக்கு கருத்துக்கள் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல வந்து ஆன்மாவுக்கு உள்கருவிகள் 16, வெளிக்கருவிகள் 15 சொல்றாங்க இல்லைங்க ஐயா. அது என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. அது உள்கருவிகள் 16ங்களா? நம்ம அது உள்ளுக்குள்ள பார்ப்போம்மா, அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதாவது உள்கருவிகள் 16ன்னு சொன்னாங்கன்னா, அதாவது அந்த கரணங்கள் இப்ப நாம 4 பார்த்துருக்குறோம், அது இல்லாம அந்த கரணங்கள் பார்ப்போம்மா. ஆனா இருக்கான்னு தெரியல எனக்கு, அதை பத்தி எனக்கு இப்போ ஒன்றும் எண்ணம் இல்லைம்மா, நாங்க பார்த்துட்டு சொல்றோம்மா. சிவாய். சரிங்க ஐயா, நன்றிங்க. சிவாயனம் சிறப்பான கருத்துங்கய்யா. சுத்த தத்துவத்துல என்ன, சுத்த தத்துவம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சுத்த தத்துவத்துல இருந்து என்னென்ன நம்ம சொல்றோம் இல்லையா, சுத்தத்துவம் ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம் என்ற அந்த 5 நிலையும் எடுத்து ஒவ்வொன்றும் எத்தனை பர்சன்டேஜ்னு சொன்னீங்க. சுத்த வித்தையில என்ன ஞானம் மிகும், அந்த ஞானத்துக்கு என்ன வேணும், 45%, 45% அந்த கிரியாசக்தி, ஞான சக்தி 55, கிரியாசக்தி 45ன்னு சொல்லி அந்த உதாரணமா எடுத்து சொல்லி. அது வந்துமா ஆன்மாவுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். இப்ப நாம வந்து ஒரு சும்மா ஒரு கணக்கீட்டுக்காக நம்ம 45, 55 சொன்னமே ஒழிய அந்த ஆன்மாவுக்கு தகுந்த மாதிரி அது வேறுபடுமா, அதுக்காக தான். உண்மைதான். ஆனா அந்த பர்சன்டேஜ் வச்சு சொன்னாதான் நமக்கு புரியுற தன்மை வருது இல்லையா. ஆமா, அருமை. அது புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ரொம்ப கம்மியா இருக்கு, இது அதிகமா இருக்கு, கிரியா சக்தி அதிகமா இருக்கு, சரி ஞான சக்தி அதிகமா இருக்கு, கிரியா சக்தி கம்மியா இருக்கு. பர்சன்டேஜ் சொல்லக்குள்ள அதனுடைய தன்மை நம்ம எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சர்க்கஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த விரிச்சு கொடுக்கக்கூடியதை எப்படி சுருக்கி கொண்டு வந்து பரிணாமம் வச்சு அதை விரிச்சு கொடுக்கறதுன்னு சொன்னீங்க. நாதம் ஒளி, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு அது பார்க்கக்குள்ள விருத்திய, அதாவது சுத்தமாயிட தோன்றது இல்லையா, அந்த பரிணாம வளர்ச்சியில தோன்றுவது அல்ல. ஆனா அடுத்த நிலைக்கு விருத்தி வரக்கூடியது சர்க்கஸ் நடத்துவ. அந்த கூடாரத்தை அமைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மடக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அது அந்த துணியை பிரிச்சு கூடாரமா மாற்றுவாங்க இல்லையா, அது ஆமா, ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. ஆணவத்துக்கு நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. இது மட்டும் இல்ல, சுத்தமான என்னென்ன சிவம்னா நாதம்னா ஒளி, சக்தினா விந்து, அந்த கிரியா சக்தி, ஞான சக்தி அப்படின்னு சதாசிவம், சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை அப்படின்னு கிரியா சக்தி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சமமா இருக்கு, இது கம்மியா இருக்குன்றத அருமையான விளக்கம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க. ஆனா அந்த போக்கிய காண்டம், யோக சத்திர அப்படின்னீங்க. அது வார்த்தைக்கு தான் வந்து கொஞ்சம் வடமொழி வார்த்தை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னன்னு காதுல போட்டு வச்சுக்குவோங்கிறதுக்காக தெரிஞ்சு. ஏன்னா
ஆமா விளக்கு எடுத்து கொடுத்தீங்க, நல்லா இருந்ததுங்க. அப்புறம் அந்த நிலையெல்லாம் சுத்தத்த நிலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வந்து 6 தத்துவமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தத்துவத்துக்கு அடுத்தபடி நம்ம ஆணவத்தை தான் சொல்றோம். ஆணவம்னா எப்படி ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆணவம்னா எல்லாரும் எடுத்து ஒரு டாபிக்கே எடுத்து பேசிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க அருமையா எடுத்து ஆணவம் இருக்கு, எல்லாருக்கும் அறிவியை மறைத்து தருவதுதான் ஆணவம். நம்ம வந்து இந்த அறிவியை வந்து இருக்கு, எல்லாருக்கும் அறிவு இருக்கு, அது அறியாமையை தருவதுதான் ஆணவமே அப்படின்னு சொல்லி அதுக்கு 3 விதமா பிரிவு துன்பம் வரும். அருள் திருவருள் கிடைக்கும். ஆனா அந்த திருவருள் சக்தி நம்ம அறிஞ்சிக்கவே மாட்டோம். இது என்னது, நம்ம எல்லாம் வலுப்படுத்தும் இறைவன் ஒருத்தம் தான் அப்படின்னு அந்த அறியாமையை நமக்கு வந்து மறைச்சுதான் கொடுக்குது. ஆனா வினை அதையும் பாருங்க, அந்த வினை கூட நம்ம அறியாமலே வருது. ஆனா அந்த வினையை கூட தடுப்பதெல்லாம் பெருமான் தான். அந்த அகையீரெல்லாம் அறியாமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான்றது நம்ம தெரியாமலே இருக்கிறோம். இந்த ஆணவத்துக்கு சிறப்பான ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த நிலையாக அந்த என்ன சொல்றது, வினையை அடுத்த இதுக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிறப்புங்க. அடியார்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்க இதுவரை நல்லா கேளுங்க. இன்னும் ஒரு முறை திருப்பி திருப்பி போட்டு கேட்டா அந்த பாடத்துடைய விளக்கம் புரியும். இதுவரைக்கும் 25 பாட்டு தான் உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறேன். மீதி பாடலை நான் கொஞ்சம் புக் இல்லாதவங்க நீங்க எழுதிக்கீங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கய்யா. சிவாய நம்ம விடைபெற்றுகிறோமா. சிவாய நம்ம நன்றி. நம்ம சிவாய வாழ்த்து பாடல் பாடு முடிச்சுட்டு போயிடல, நீங்க போங்கய்யா, நாங்க போட்டு நீத்திடணும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆயிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல். ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சாருஞ்சமா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டுங்க. அடியாருக்குள்ள ஒரு விண்ணப்பம் என்னன்னா, அந்த உண்மை விளக்கம் நூலானது ஆனந்தராசன் எழுத ஐயா இப்ப எடுத்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே போட்டோ எடுத்து காமிச்ச